மாற்றத்தை விரும்பும் மக்கள் நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்குத்தான் வாக்களிப்பார்கள் என மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு தெஹலான் பாகவி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் கழக கூட்டணி சார்பில் எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளராக போட்டியிடுகிறார். சென்னை அண்ணா நகர் தொகுதிக்குட்பட்ட மாங்காளி அம்மன் கோயில், யாதவாள் தெரு, பெருமாள் தெரு, கண்ணகி தெரு, என்எஸ்கே நகர், நடுவாங்கரை உள்ளிட்ட பகுதிகளில் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தெஹலான் பாகவி, காவிரி மேலாண்மை வாரியம் கலைக்கப்படும் என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருப்பதற்கு கண்டனம் தெரிவித்தார். பல்வேறு விஷயங்களில் காங்கிரஸ் ஒரு இரட்டை நிலைப்பாடோடு தனது பேச்சுக்களை அமைத்துக் கொள்கிறது. பாபரி மஸ்ஜிதினுடைய விஷயத்தில் எங்கள் ஆட்சியில் தான் பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டது, எங்கள் ஆட்சியில் தான் அதை கட்டுவோம் என்று காங்கிரசினுடைய தேசிய செயலாளர் ஹரீஷ் ராவத் போன்றவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் காங்கிரசினுடைய மற்ற தலைவர்கள் இதை பற்றி வாய் திறப்பதில்லை. இந்துத்துவா வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு பக்கம் காங்கிரஸ் தலைவர்கள் மதச்சார்பின்மைக்கு எதிரான, சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரான பல்வேறு விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி மத்திய காங்கிரசினுடைய தலைமை இதுவரை தனது போக்கை வெளிப்படுத்தவில்லை என்பது கடுமையான கண்டனத்திற்குரியது. வடசென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு சந்தான கிருஷ்ணன் ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மின்ட் மாடர்ன் சிட்டி, சீனிவாசபுரம், ராயபுரம் சிமெண்ட் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார்.